தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும் பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மன்னகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும். திண்ணமாய் நரகதில் புலம்பல் கேட்கும். உயிர்த்து எழுந்தார் வல்லவர் இயேசு. உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அழித்தார் நரகத்தின் ஆணவ அரணை. அழித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைபட்டு இருந்தவர் கல்மன காவலர் கடுமையாய் காத்தும். எல்லா தழையும் எளிதாய் தகர்த்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழிபாவ நரகதில் வரும் பெரும் மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். உன்றிரு வெற்றியில் பங்கெமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையராதும் உடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர். அல்லேலூயா. கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும்? உம் ஒளியை வீசியருளும். உண்மையை காட்டியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் அகமகிழ்வும் அக்களிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன். கடவுளே, என் இறைவா, என் இறைவா, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு.
என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர். அல்லேலூயா. முன்மொழி 2. ஆண்டவரே, அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். அல்லேலூயா. என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றே. வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றே. என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். எனக்கு துணையாயிரும். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏற்காது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோரே, வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி நீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். அல்லேலூயா. முன்மொழி 3. ஆண்டவரே, நீர் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தை பெருக்கினீர். அல்லேலூயா. பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே.
செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. முளைத்து வரும் விதையை ஆசீர்வதித்து காக்கின்றீர், ஆண்டு முழுவதையும் கருணையினால் நிரப்புகின்றீர். முளைத்து வரும் விதையை ஆசீர்வதித்து காக்கின்றீர், ஆண்டு முழுவதையும் கருணையினால் நிரப்புகின்றீர். நீர் செல்லும் இடத்தில் செழுமை சிந்துவே, பாலை மேய்ச்சல் நிலம் பெருமை கொண்டு விளங்குதே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நீர் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தை பெருக்கினீர். அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 30 முதல் 33 வரை. இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல் முன்மொழி. இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு
வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். அல்லேலூயா. மன்றாட்டுகள். உலகின் பாவங்களை போக்கும்படியாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார். அவருடைய தந்தையாகிய கடவுளிடம் நாம் வேண்டுவோம். வாழ்வின் கடவுளே, எங்களை மீட்டருளும். தந்தையே, சிலுவையில் இறந்து வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்த உம் மகனை நினைவு கூரும். எங்களுக்காக இப்பொழுது பரிந்து பேசும் அவருக்கு செவிசாய்த்தருளும். வாழ்வின் கடவுளே, எங்களை மீட்டருளும். சீரழிக்கும் எண்ணம், காழ்ப்புணர்ச்சி இவற்றை நாங்கள் எங்களிடமிருந்து அகற்றுவோமாக. தூய்மையிலும் உண்மையிலும் கிறிஸ்துவின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. வாழ்வின் கடவுளே, எங்களை மீட்டருளும். பொறாமையையும் பிரிவு மனப்பான்மையும் இன்று நாங்கள் வெல்வோமாக. எங்கள் சகோதர சகோதரிகளின் எல்லா தேவைகளிலும் நாங்கள் அக்கறை காட்ட எங்களுக்கு உதவியருளும். வாழ்வின் கடவுளே, எங்களை மீட்டருளும். நற்செய்தியின் மதிப்பீடுகளை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் பதித்தருளும். உமது கட்டளைகளை நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் கடைபிடிக்க அவை எம்மை தூண்டுவனவாக. வாழ்வின் கடவுளே, எங்களை மீட்டருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. நலன்களுக்கெல்லாம் மூற்றாம் ஆண்டவராகிய கடவுளே, தங்கள் உள்ளத்தின் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுக்குள் உம் மக்களுக்கு இடைவிடா மகிழ்ச்சியை பொழிந்தருளும். நீர் அவர்களை உம்மால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளின் மாட்சிக்கு மீண்டும் கொண்டு வந்ததால் அவர்கள் அகமகிழ்கின்றனர். உயிர்த்தெழும் நம்பிக்கையை அவர்கள் மகிழ்வோடும் எதிர்நோக்கியிருப்பார்களாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.